இது கூட்டணி மாற்றத்திற்கான அச்சாரமாக ஒரு நபர் அங்கே போய் உக்காந்துட்டாரு. அவரு நேத்தே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சிம்பிள். நான் என்னுடைய கேள்வி அதானே. ஒரு வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சா எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கணும்? அது ஏன் இந்த நேத்து 2 நாள்ல மட்டும் கடகடன் நடக்குது? விஜய் கிட்டே இவர் எப்படி அணுகிறாரு, எப்படி பணியோடு அணுகிறாரு? இந்த ஆட்டிடியூட் எல்லாம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்ற. உள்ள வரணும்னா எனக்கு இந்த பவர் வேணும் அப்படின்னா பொதுச் செயலாளரால இவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் எனக்கு இதை கொடுத்துருங்க, நான் இந்த ஒர்க் பண்றேன், டிஸ்டர்ப் ஆகாம யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு. அதை மீறியும் நடக்கும். ஏன்னா 2 பேரலல் பவர். இவர் ஒன்று சொல்லி அந்த மாவட்டத்தில் டக்குன்னு பாருங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த வேலையை பாருப்பான்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த வேலையை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கும். அப்போ இந்த வார்த்தைகள், இந்த சொல்லாடல்கள்லாம் எதற்கு பயன்படுதுன்னா இவரை எடுத்தவுடனே சீண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான். விஜய்க்கு அதோடைய உள்ளார்த்தம் தெரியுமோ தெரியாதோ தெரியல. வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஆதவ அர்ஜுனா தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. இணைந்த பிறகு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அம்பேத்கர் திடலுக்கு நேராக போயிட்டு என்னுடைய ஆசானிடம் நான் ஆசி வாங்க வந்திருக்கிறேன்னு திருமாவளவனை பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பா, இல்லை ஆசானிடம் வாழ்த்து வாங்கக்கூடிய சந்திப்பா? ரெண்டுமே ஒன்று தானே நீங்கள் கேட்டது. ஆனால் அதை தாண்டி 3வது ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட இணைந்த பிறகு இவருக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சம், பெரிய, அதாவது ஆதவ அர்ஜுனா எல்லாருக்கும் தெரியும். விசிகா போன பிறகு இவர் செய்த ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இவரை பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துது, விசிகா தொண்டர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துது. ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு வகையான பெரிய ஆதரவு விசிகா தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்டையும் போய் கேட்டிங்கன்னா அவருக்கு நடந்தது ஒரு வகை அநியாயன்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் அவர் நியாயம் தானே கேட்டார், நம்ம உரிமையை கேட்டார் அவரை போயிட்டு அப்படின்ற மாதிரி. திருமாவளவனும் அந்த இடத்துல அவர் ஆரம்பத்தில் இந்த அப்போது மது ஒழிப்பு மாநாடு நேரத்தில் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சில் இருந்தது. அதாவது அதிமுக அழைப்பு, தாவேகா அழைப்புலாம் பார்க்கும்பொழுது அது ஒரு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனை கட்சியை நீக்கிறது, இந்த விவகாரங்கள்லாம் அவர் திருமாவளவன் போது தடுமாற ஆரம்பித்தார். அப்பட்டமாக திமுகவுடைய அழுத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சது. அப்போ அந்த ஆதரவு எல்லாம் ஆதவ அர்ஜுனுக்காக மாறிச்சு. இந்த பக்கம் இவங்களுடைய அழுத்தமும் இருக்குது கட்சியில் இருக்கவங்கள அப்படின்னு. அப்போ 2 பட்டு நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துச்சு. மாநாடு பெரிய வரவேற்பு. மாநாட்டுடைய இதெல்லாம் யாருமே தொண்டர்கள், விசிகா தொண்டர்கள்லாம் அது விசிகாவுக்கு எதிரான ஒரு இது மாதிரியே பார்க்கல. திமுக விமர்சித்ததை அவங்க ஒரு பெரிய இது மாதிரி பார்த்தாங்க. பெரிய வரவேற்பு இருந்தது. இந்த நேரத்தில் தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடச்சிது. அவர் சரி நியாயம்னு இருந்தார். அப்புறம் வெளியில் போனாங்க. இதெல்லாம் இந்த நிலைமையில் தான் அன்றைக்கி பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி தாவேகாக்கு அவர் போகிறாருன்னா எனக்கு வருத்தம் தான் அவர் போனதுன்னு. உண்மையிலேயே அவர் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா கூட இருக்கிறவங்களில் ஓரளவுக்காவது தன்மானம் இருக்கணும். திமுகவுக்கு ஆதரவு இல்லாத, அதாவது நீ கூட்டணி தான், அது திமுகன்னு சொல்ல வரல. நீங்கள் நாளைக்கு அதிமுகவில் போனாலும் அதிமுகவுக்கு ஆதரவு இல்லாமல் உங்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றி தான் சிந்திக்கணும். அவங்க தான் நிர்வாகி. ஆனால் இவங்க ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன யோசிக்கலான்றது தான் டெய்லி டிபேட்லேயும் அதுலேயும் இதில் இருந்தாங்க. அப்போ அவருக்கு தெரியும் இது நம்ம சரி வேறு வழி இல்லைன்ற மாதிரி தான். அதனால தான் அவர் ஆதவ அர்ஜுனை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார். ஆதவ அர்ஜுனுக்கும் அந்த வரவேற்பு கிடைச்சது நம்ம அந்த மது ஒழிப்பு மாநாடுலாம் பார்த்தோம். திருமாவுக்கு பிறகு இவருக்கு தான் அப்படி இருந்தது. இந்த நேரத்தில் தான் அன்றைக்கி அவர் அந்த பேட்டி, அதனால் அவருக்கு அந்த வருத்தம் இருந்தது. இவருக்கு அடுத்த கட்டம் நகரணும் ஆதவ அர்ஜுனுக்கு. அப்போது நேற்றுலாம் சில பேர்லாம் பேசுகிறாங்க அவர் வேணுன்னே பண்ணார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் ஒரு கட்சிக்கு ஒரு 6-8 வருஷம் ஸ்ட்ராட்டஜி டீமாக அதுவாக ஒர்க் பண்ணி தன்னுடைய உழைப்பு, நேரம், தன்னுடைய அறிவு எல்லாத்தையும் செலுத்தின பிறகு தூக்கி எறியப்படுறாருன்னா அவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும்னா வாழ்நாள் பூரா என்ன இவங்களுக்கு மட்டுமே பட்டம் எழுதி கொடுத்துருக்கா? அப்போ அவர் வெளியில் தனக்கான ஒரு அரசியல் பாதையை, அம்பேத்கரிய பாதையை அவருக்கு பிடிக்கும். தலித் மக்களுக்கான அந்த உரிமைகள், அந்த மாதிரி விஷயத்தில் அவர் திருமாவளவன் ஒரு சிறந்த தலைவர், அவரை பின்பற்றலான்னு வர்றாரு. ஆனால் இங்கேயும் அவர் இருக்க விடலையே கொஞ்சம். அதாவது நீங்கள் வந்தியா கம்முன்னு இருக்கு, அவ்வளோதான். ஏதாவது கூட்டம் அட்டன் பண்ணு, டிவி டிபேட்டில் கலந்துக்கோ, முடிஞ்சால் ஆளுங்கட்சியை வாழ்த்தி பேசு, நான் திமுகவோடு இணைந்து செயலாற்றிய பொழுது அவர்களுடைய அறிவை கண்டு இப்படி ஏதாவது பேசிட்டு போ. அப்படி எதிர்பார்க்கும் போது இவர் அதுக்கான ஆள் கிடையாது. இவர் தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு மனிதன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ மார்ட்டின் மருமகன்ற மாதிரி அடையாளன்றது ஒருத்தருக்கு ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியணும் ஜெயச்சந்திரன் யாருங்க, சமயமில் ஒர்க் பண்ணுறாருங்க அப்படி. ஆனால் ஜெயச்சந்திரன் தன்னுடைய ஒர்க்கில் இது பண்ணும் பொழுது ஏங்க ஜெயச்சந்திரன் தெரியுமா அப்படியே வரும். அந்த மாதிரி தான் ஆதவ் யாருங்க, மார்ட்டின் மருமகன். ஆனால் எங்கேயாவது அந்த இதை வச்சுக்கிட்டு அவர் எதாவது பண்ணார்னா ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் ஒரு
ஸ்போர்ட்ஸ்மேனு, அவர் இப்படி பண்ணார், திமுகக்குள்ளே இந்த வியூகம் பண்ணார் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து அதில் வந்து மாட்டல. அப்படிப்பட்டவர் வந்து தாவேகா போகிறான்றப்போ நம்ம இவர் திருமாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த வருத்தத்தில் இவர் சேர்ந்த பிறகு போய் திருமாவை பார்க்கறதுன்றது இவருடைய இவர் வந்து திருமாவளவன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காருன்றது ஒன்று. இப்போ நம்மளே கூட பல தலைவர்களை பார்க்குறோம். ஆனால் இவர் எல்லாரையோடைய திருமாவளவன் வந்து ஒரு படி மேலேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவருடைய அந்த நிதானமான அணுகுமுறைன்றது. நீங்கள் ஒரு இது எனக்கு ரொம்ப வருத்தத்தான ஒரு இது வந்து அவரை நீங்கள் திமுககாரரான்னு கேட்கும் பொழுது அவர் கேட்பார், என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, என்ன விரல் பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. வேறு எந்த தலைவர்கிட்டையும் போய் இந்த மாதிரிலாம் எந்த செய்தியாளரும் கேட்க முடியாது. அடிக்கையெல்லாம் போகிற தலைவர்களாக இருக்காங்க. அப்போ அவர் என்னங்க என்னை போய் திமுக காரணம்னு கேட்குறாரு, அப்போ என்ன அப்படி விரல் பேசாமல் என்ன இப்படி அங்கே பேசுவீங்க, என்னங்க நியாயம் அப்படின்ட்டு. அப்போ கூட அந்த கூட யாரோ பண்ணுவாங்க இப்படின்னு அவர் பார்த்துருக்கீங்களா அந்த இதில் பேட்டியில் பாலாஜி யாரோ பண்ணுவாங்க அப்படின்வார். அது அவருடைய இது. அதே மாதிரி நான் என்னுடைய அனுபவம்லாம் கூட சொல்கிறேன். ஒரு நீங்கள் ஃபோன் பண்ணி எதாவது கேட்டீங்கன்னா கூட நிதானமாக அந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஆள். பல தலைவர்களோட அனுபவம் அதெல்லாம் ஆதவ அர்ஜுனுக்கு தெரியும்ல. அதனால் அவர் மானசீகமாக அந்த பிரச்சனைனால பிரிகிறோம். ஆனால் மானசீகமாக இவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்படியே பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க நேரில் எவ்வளோ விஷயங்கள் ஃபோன்லேயும் அதுலேயும் பேசியிருந்துருப்பாங்க. அப்போ இது ஒரு பகுதி. அவரை மதிக்கிறார், குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது ஒரு பார்ட். இன்னொரு ஒரு கொஸ்டின் எனக்கு வருது, அதை கேட்டுறேன். இப்போ பொதுவாக நேற்று திருமா சொல்லும் போதே சொன்னார், அரசியல் நாகரிகம்னா இப்படி தான் இருக்கணும். பொதுவாக கட்சியை விட்டு வெளில போனால் அவதூறு பரப்புவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் இவர் புதிய ஒரு அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறார். அதே மாதிரி நேற்று நான் இந்த சந்திப்புக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், ஆதவ அர்ஜுனா திருமாவளவனை போய் சந்திச்சதுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பதிவுமே தாவேகா சைடில் இல்லை. பொதுவாக இப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்போ எந்த கட்சியில் போய் சேர்றாங்களோ அந்த கட்சியில் அது ஒரு கோபமாக மாறும். தலைவர் இவர் தானே, இவர் ஏன் இன்னொருத்தரை போய் பார்த்துட்டு இருக்காரு அவரே. அப்போ வந்து ஒன்று திருமாவளவன் மேலே தாவேகா தொண்டர்களுக்குமே ஒரு இவர் நம்மளோட பயணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. திருமாவளவன் வந்து சூழ்நிலை கைதியாக இருக்கிறான்றதான் எல்லாருடைய இதுவும். நம்மளே கூட பல விமர்சனம் சொல்லுவோம், அவர் மேலே அழுத்தம் இருக்குன்னு தான் சொல்லுவோம். மற்ற அந்த கட்சியிலேயே மற்றவர்களை நம்ம சொல்லும் போது இவரை சொல்ல மாட்டோம். ஆனாலும் சில நேரம் வந்து அவர் ஏன் இது பண்ணுறாருன்னா இது காலம் இல்லை, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ப்ரீமெச்சூர்ன்றது வந்து என்ன, நீங்கள் ஒரு 10 மாதம் முன்னாடி அடுத்து சொல்கிறத இன்றைக்கி ஏன் சொல்கிறீங்க? அது வந்து அதற்கான காலம் கணிந்து வரும்போது காலங்கனின்றது கரெக்டான தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற திருமாவளவன் தான். அதனால தான் அவர் சில விஷயங்களில் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதனால் வந்து இவர் அதை தான் பார்க்குறாரு. அதனால தான் மற்றவங்களும் இவரை பெருசாக தப்பாக நினைக்கிறது இல்லை திருமாவளவனை. திருமாவளவன் எவ்வளோ டெப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 மக்கள் நல கூட்டணி. நீங்கள் அதில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுகள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஏதோ ஒரு வகையில் அது மிஸ் ஆகிடுச்சு. இல்லாட்டி ஒரு தனி கூட்டணிக்கு ஒரு லீடராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இவர் போய் சந்திக்கிறத யாரும் விமர்சிக்கலை, நல்ல விஷயம் அது. அவர்களும் ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயோ போயிருக்குது, நல்லா செட்டில் இருக்குன்ற மாதிரி தான் அங்கேயும் பார்வை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இதை திமுக எப்படி பார்க்கும்ன்றது தான் மேட்ரு. நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாக்கே போகக்கூடாதுன்றது திமுகவை கடுமையாக விமர்சித்தவர். அவர் ஒரு கட்சியில் செட்டில் ஆகிறாரு. அந்த கட்சியுடைய வியூக வகுப்பாளராக நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொபகண்டா பொதுச் செயலாளர், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர்ன்றது ஒரு பெரிய பதவி. அப்போ அந்த இதில் இருக்கிறவர் வந்து திருமாவளவனை பார்க்குறாருன்னா நாளைக்கு கூட்டணி மற்ற சூழ்நிலை வரும்பொழுது திருமாவளவனே அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுவார், நம்ம கூட்டணிக்குள்ளே இவர் என்ன குண்டு வைப்பாருன்றதையும் திமுக. நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயமும் இருக்குது சார். கடைசியாக கேட்பாங்க, இப்போ முதல்வரையும் போய் நீங்கள் சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு மறுக்கிறாரு அங்கேயே. ஆனால் கேபியை போய் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. திருமாவளவனை சந்திக்கிறாரு, கேபியை பார்ப்பேன்னு சொல்கிறாருன்னா இதில் இன்னொரு மெசேஜ் ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். மக்கள் நல கூட்டணி அந்த லீடர்ஸை இருக்கிற வேலையை திமுக நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன், செல்வ பெருந்தகையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட நண்பர்கள், ரொம்ப நெருக்கம். செல்வ பெருந்தகையும் இவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அடிக்கடி சொல்லுமே அந்த கூட்டணி கட்சிகள் அதை அப்படியே பேத்துட்டு வர்ற வேலையும் செய்யறதுக்கு தாவேகாவுக்கும் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்குமான இணைப்பு பாலமா நாளைக்கு ஏதோ ஒன்றாலும் இப்போ இந்த ஒரு சந்திப்பு நடந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் பேசிடலாம். அதனால தான் நான் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன், புஷி ஆனந்தோ ஜானா ஆரோக்கியசாமியோ எதுக்குமே லாய்க்கு இல்லை. அதாவது அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, அவங்கள பற்றி நான் அவதூறு பேசலை.
இது மாதிரி வேலைகளுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வு கூட அவங்களுக்கு தெரியல அதான் உண்மை. இல்லை அவங்க விருப்பப்படலை, இவருக்கு இது போதும்னு நினைப்பாங்க. சில ஒரு ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்யும் பொழுது அந்த நிறுவனத்துடைய ஒரு ஒர்க்கை ரொம்ப இதுவாக தப்பாக ரொம்ப கம்மியாக செய்கிறாரு. எனக்கு இது பிடிக்காது. நான் எனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் நான் அதை கேட்பேன் போய். அப்போ என்னப்பா இதுன்னு கேட்டால், சார் நீங்கள் கம்முன்னு போங்க, உங்களுக்கு பண்ணால் கேளுங்க, அவங்களுக்கு இது போதுன்றாங்க. அப்போ என்னன்னா இவரை இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது போதும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தா நீங்கள் வந்து உங்களை யார் கவனிக்கிறா? இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறோம், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலையை செய்யலைங்கன்னு. அவர் வேலை செஞ்சுருந்தா, ஏன்னா நீங்கள் அன்புமன்ட்ட வேலை செய்யும்போது நீங்கள் யாரும் தெரியல, இவர்கிட்ட வேலை செய்யும்போது தெரியுது. அப்போ நீங்கள் இங்கே ஒர்க்கை ஸ்பீடு பண்ணி காமிச்சிருந்தீங்கன்னா அவரை மாதிரி கிடையாதுங்க. பிரசாந்த் சொன்னாங்க, ஜான் ஆரோக்கியன் நம்மள்டே இருக்காருங்க, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது நடக்கலை. ஆனால் அவர் வந்த நாளே ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக. இப்போ இவர் வந்து விஜய்கிட்டையும் பேசுவார், இது செல்வ பெருந்தகிட்டையும் பேசுவார். பாலகிருஷ்ணன்னா சண்முகத்தை சந்திச்சிருவார், சண்முகத்திட்டையும் பேசுவார், முத்தரசன்ட்டையும் பேசுவார், திருமாட்டையும் பேசுவார். அப்போ இது யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு. அவர் எடப்பாடிக்கிட்டையும் ஒரு லிங்கில் இருக்கக்கூடிய ஆள். அப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்கள். இது கூட்டணி மாற்றத்திற்கான அச்சாரமாக ஒரு நபர் அங்கே போய் உக்காந்துட்டாரு. அவர் நேற்றே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. திமுக இப்படி தான் பார்க்குறது. பார்க்கலன்னா தப்பு. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் நம்ம சக செய்தியாளர்கள் கேட்க தவறிய ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக கேட்டிருக்கணும். இவங்க எல்லாரும் இந்த சந்திப்பு பற்றி கேட்குறாங்க. இவரை சந்திக்க போகிறோன்னு விஜய் கிட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களா, அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களா? பொதுவாக வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு கேள்வி இருக்கும். விஜய் சொல்லி தான் நான் இவரை வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அதுவே செய்தியாக மாறி, அது இன்னொரு இதாகும். அனுமதி வாங்கிட்டு தான் வந்தேன்னா அது ஒரு இதாகும். அது கேட்கல, யாருமே கேட்கல. அப்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முதல் நாளே வராருன்னா விஜயோட கவனத்துக்கு போகாமல் வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுவும் நடக்கும். இவரை பற்றி இன்னொரு விஷயமும் எதிராளிகள் சொல்கிறது என்னென்னா, இவர் இஷ்டத்துக்கு இயங்குவார், இவர் ஒரு இதுக்குள்ளே அடங்க மாட்டாருன்னு. அப்படிலாம் கிடையாது. நான் சில பேர்கிட்ட விசாரித்தப்போ அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு மாற்றுக் கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய நிர்வாகி பேசும்போது சொல்கிறாரு, ஏங்க அவர் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாதுங்க, நல்லா பண்ணுவார் அவர். ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால அவரை தப்பாக பேசுகிறாங்க. அவர் அப்படி அப்படி இருந்தால் நீங்கள் 8 வருஷம் ஒரு கட்சியில் இருந்திருக்க முடியாது. அதனால் அது அப்படி கிடையாது. போக போக இந்த வேலைகள்லாம் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ அடுத்ததாக மற்ற நிர்வாகிகள் அங்கே கொண்டு வந்திருக்கிறதுல இப்போ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அனுபவம் இருக்குது. மற்ற பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்கள்லாம் பெரும்பாலும் புதியவர்களாக இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி புதுசாக வளரும் போது மூத்த நிர்வாகிகளை, மூத்த அரசியல் தலைவர்களை இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலலாம் உட்கார வைப்பாங்க. இதில் இளைஞர்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இளைஞர்கள் அப்படிங்கிற பார்வையை முன் வச்சாலும் இப்படிப்பட்ட நியமனங்கள் அப்படிங்கிறது கட்சிக்கு வலு சேர்க்குமா? நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து இப்போ அந்த கட்சியிலே சில பேர் கூட பிடிக்காது. திருப்பி நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். புஷி ஆனந்த் அந்த தவறை பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் நேற்று தான் ஆதவ அர்ஜுனா இணைகிறார். இந்த அறிவிப்புகள் எல்லாம் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கட்சிக்குள்ள ஆட்களை கொண்டு வர மாட்டோம் அப்படின்றதுல இவங்க நேற்று வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா இவங்க உள்ளே போகிறாங்க, விஜய்க்கு சில விஷயங்கள் தெரியுதுன்னொன்னே டக்குன்னு அதை உடைக்கிறாங்க. அதை எப்படி உடைக்கிறாங்கன்னா, ஆனால் அங்கே உள்ளே இருக்க தரப்பு தான் ஆதவ அர்ஜுனாவை அழைத்து வந்ததாக சொல்கிறாங்களே. அது எல்லாம் வெளியில இருந்துட்டு இவங்க எதுவுமே புரியாத இல்லைன்னு சொன்னா இப்போ அவர் பதவி கேட்குறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கு நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். இவங்க தான் கொண்டு வந்தாங்கல்ல, ஏன் ஒரு 6 மாதம் முன்னாடி கொண்டு வரல? ஆதவ அர்ஜுனே இவ்வளோ நாள் காத்திருந்தார். ஆதவ அர்ஜுன் அதிமுகவுக்கு போகிறாருன்னு தானே விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் தான் சொல்கிறேன்னே, ஒரு நண்பர் அவர் விஜயை பார்க்குறாரு. இதுக்கு பிறகு தானே இந்த மாற்றம், இந்த 10 நாளைக்குள்ள தானே இந்த மாற்றம். எங்கே எனக்கு அந்த கேள்வி வருதுன்னா, இப்போ புஷி ஆனந்தோ உள்ள இருக்க ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களோ இவரை அழைத்துட்டு வரல அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வகையில் ஆதவ அர்ஜுனாவோ இல்லை மற்ற வந்திருக்கிற எல்லாருமே இவங்க 2 பேர் கீழே தானே இருக்காங்க. இப்போ ஜான் கீழே தான் ஆதவே வராரு. நான் வரேன். அவ்வளோ சீக்கிரம் எப்படி நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதாவது நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், இந்த நியமனங்கள் எல்லாம் புஷி ஆனந்தால் செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவ அர்ஜுனுக்கு அது சம்மந்தம் இல்லை. 2வது, புஷி ஆனந்த் இப்போவும் மாறவில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு உளவியல் இதை வச்சுக்கோங்க. புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர். விஜய் அவரை நம்பி கொடுத்துட்டு அவர் படப்பிடிப்புக்கு போயிடுறாரு. நம்புகிறாரு நீங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன் நம்புகிறாருன்னா, அவர் இப்போ மன்றத்தில் அவர் செயல்பட்டார். இன்னொன்று பாருங்கள், ஒரு பெரிய நடிகர், பெரிய இது அவர் கீழே மன்றம்னா புஷி ஆனந்தும் அந்த
ரசிக மனப்பான்மையோட தான் அவர்கிட்ட அணுகுவார். இந்த பணிவு காட்டுறது மற்ற விஷயங்கள்லாம். அதெல்லாம் விஜய் நம்பிட்டாருன்னா சிக்கலாகிடும். அவருடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் அவரை நம்புகிறாரு பெருசாக. ஏன்னா இந்த இவ்வளோ வருஷமாக அவர் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காருன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அவர் அதுக்கு ஆப்டான ஆள், ஹார்ட் ஒர்க்கர், அதெல்லாம் மறுக்க முடியாது. அதெல்லாம் நம்மளை கூட பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு விஷயத்துக்கு அவரே நேரடியாக போய் பண்ணுறாருன்னு. ஆனால் இதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவர் கரெக்டா அப்படின்றத விஜய் யோசிச்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்னென்ன பண்ணணுன்னு ஒரு இது இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவர் வந்து என்னென்ன பண்ணலன்றதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், நேற்றைய உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு. அதில் இந்த கட்சியை எப்படிலாம் இவர் ஆப்ரேட் பண்ணியிருந்தா எப்படிலாம் அதை போய் கடைகோடி கன்னியாகுமரியில் இருக்க தொண்டன்ட்டையும் ரீச் ஆகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட, தொண்டன்ட்ட இல்லை மக்கள்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் விவகாரத்தில் அங்கே பாடுறா அந்த அளவுக்கு தாவேகாவுடைய மகளிர் இறங்கி போராடிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஊடக காலம் இது. அடுத்த செகண்ட் செட்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு இருப்போம். தாவேகா பரவாயில்லடா, பயங்கரமாக பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. இந்த இதுதான் அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் மற்றவர்கள் மத்தியில் வந்து ஒரு இதை உருவாக்கும். ஒரு அனுதாபத்தை, ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும், ஒரு ஆதரவாக மாறும். அது என்ன பண்ணீங்க ஒரு வருஷத்தில்? இஷ்யூவே இல்லையா தமிழ்நாட்டில்? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? விஜயை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஏதாவது இது புத்தகம் கொடுங்க, சான்றிதழ் கொடுங்க, கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இதுவா ஸ்ட்ராட்டஜி? இது எல்லாரும் அந்த மன்றத்தில் அதே மன்ற பாணியிலே. அப்போ இவருக்கு இது போதும்னு நினைக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 பேரும் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப சிம்பிள். நான் என்னுடைய கேள்வி அதானே. ஒரு வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தா எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கணும்? அது ஏன் இந்த நேற்று 2 நாளில் மட்டும் கடகடன் நடக்குது? இல்ல முதல்ல மாவட்ட செயலாளர்களை நியமிக்காம இருந்தாங்கல்ல, கட்சி அதுவும் தப்பு தானே. நீங்க உங்களை கட்சியை ஆரம்பிக்கிறாரு, உங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவர் நடிக்க போறாரு. அக்டோபர் 27 வந்து பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு போறாரு. என்ன பண்றீங்க? என்ன பண்ணீங்க? இல்ல இப்ப நீங்க அப்படி பார்த்தா ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்றவர் மற்ற கட்சியில எப்படி இருப்பாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். நேத்து வந்து ஆதவ அர்ஜுனா வராரு, அந்த கட்சி ஆஃபீஸ்ல இருந்து வெளியில போயிட்டு அவர் கார்ல இருந்து இறங்குறாரு, அங்கிருந்து அவரை வரவேற்று கூட்டு வர்றாருன்னா அவருக்கு ஈகோ இருக்குமா? இது தேவையில்லைங்கன்ற. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேங்க. விஜய்கிட்டே அவர் எப்படி அணுகிறாரு, எப்படி பணியோடு அணுகிறாரு, இந்த ஆட்டிடியூடெல்லாம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்ற. அப்போ அவருன்னா மனம் விரும்பி தான் ஆதவ அர்ஜுனை போய் கூட்டு வராரா? உங்கள் பார்வைக்கே அது ரொம்ப இதுவாக இருக்கும். எளிமையாக இருக்காரு, உள்ளுக்குள்ளே இருக்காரு. அது தேவையில்லைன்ற. ஹார்ட் ஒர்க் தான் தேவை. நீங்கள் எளிமையாக இருங்க, இதுவாக இருங்க. விஜய் அப்படிதானே. இப்போ காரில் அவர் வராரு, ஒரு கேமராமேன் விழுந்த உடனே அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்காம இறங்கி வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு நடந்தே உள்ளே போகிறாரு. அது ஓகேங்க. நான் அதெல்லாம் ஏங்க அதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவருக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? இல்லை ஈகோ இல்லை அவருக்கு அப்படின்றது. ஈகோ இல்லாததுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே சம்மந்தம் இல்லைங்க. ஆனால் இதை மட்டுமே நான் பண்ணுவேன், அட்மினிஸ்ட்ரேஷனில் கோட்டை விடுவேன்னா அதை தான் நான் திருப்பி திருப்பி சுட்டி காமிக்கிறேன். நம்ம தான் இவரை பாராட்டியிருக்கோமே. இவர் வந்து ரத்னா ஃபேன் ஹவுஸில் 1000 ஃபேனுக்கு இவரே வந்து வாங்குறாருங்கன்றோம். அதை இன்னொரு பார்வையில் பார்த்தா இவர் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான ஆளை இது பண்ணி அதை கண்காணிச்சா போதும். இல்லை ரத்னா ஃபேன் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறேன், 1000 ஃபேன் அனுப்புங்க, நான் செக் அனுப்பிச்சி விட்றேன், எவ்வளோங்க? 2000 ரூபாங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க, மக்களுக்காக பண்ணுறது, ஒரு 500 ரூபா குறைங்க, முடிச்சுட்டு ஏன்பா போய் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் இவர் வந்து பார்த்து வாங்கி அப்போ அந்த இதுதான் வந்து ஒரு பெரிய மன்றத்துக்கு ஓகே. அரசியல் கட்சி வரும்போது அது ஓகே இல்லைன்ற. இதை வந்து எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அப்போது நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க, மாநாட்டில் என்ன பண்ணணும்? நீங்கள் இருந்துக்கிட்டு மற்றவங்கள வேலை செய்ய வச்சாதாங்க அவன் தயாராகும். அப்போ தான் அந்த கட்சி வளர்ச்சி அடையும். நானே எல்லா இடமுன்னா யாரும் வளர்ச்சி அடைய மாட்டாங்க. வளர்ச்சினா வேலை வாங்குறது தான், தயார் பண்ணுறது, கேடர்களை தயார் பண்ணுறது, அது வருது. இன்னொரு பக்கம் என்ன தப்பு பண்ணுறாங்க? எதுவுமே பண்ணாமல் நீங்கள் யாருடைய பேக் போன், யாருடைய இந்த பின்புலத்தையே இது பண்ணாமல் எனக்கு என்னன்று தயாரிக்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் நான் சொன்னது முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 1 வருஷமாக கட்சிக்குள்ளே யாரையுமே அனுமதிக்கலை. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பேர் கொண்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யார் எப்படி என்ன ஏதுன்னு. அது ஒரு பார்ட்டு. ஆதவ அர்ஜுனா வந்து அந்த டிசம்பர் 6 முடிஞ்ச உடனே உள்ளே வந்திருக்கணும். மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்குள்ளே அது இதாக இருக்கணும். அது அப்படியே தள்ளி போகுது. விஜய்க்கு சொல்லப்பட்டது அவர் அதிமுக போகிறான்ற மாதிரி. நமக்கு கிடைக்கிற தகவல் இது இல்லை. அதில் இன்னொரு ராங் பெர்செப்ஷன் வராதா? இப்போ விசிகாவை ஒரு தோழமை இயக்கமாக தான் விஜய் பார்க்குறாரு. திருமாவளவன் மேலே அவருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அவர் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவுடன், இல்லை அவர் வெளியேறியவுடன் அடுத்த நாளே கூப்பிட்டு இங்கே சேர்க்குறாங்க அப்படின்னா இது அரசியலில் சாதாரணங்க. அப்போ ஏன் நிர்மல்குமார் சேர்த்தீங்க? நாளைக்கு ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி போகிறீங்க. இல்லை அவங்க ஸ்டாண்ட் இப்போ அப்படி இல்லை. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அவங்க பொது வெளியில் விளக்கியிருக்காங்க. யார் சொன்னா?
அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படி பொதுச் செயலாளர் அதான் அது அன்னைக்கே நம்ம விலகிட்டோம். அப்படி சொல்ல நாங்கள் இப்போதைக்கு யாருடைய இல்லைன்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு தவறாக கட்சியை வந்து மறுபடியும் இவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை வரும். தேர்தல் நேர கூட்டணின்றது வேற. இல்ல ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது திருமாவளவனை வந்து விஜயே வெளிப்படையா சொல்லிட்டாரு, அவர் மனசாட்சி இங்கே தான் இருக்கணும், அந்த அளவுக்கு அவர் க்ளோஸா மனசாட்சி பார்த்தாரு. எங்கே இருக்குன்னு சொன்னது இந்த விழா நிகழ்ச்சி கேட்குது. கட்சி எங்களோட வருவான்னு சொல்லல. இந்த விழா நடந்துகிட்டு இருக்கு, அவருடைய மனசாட்சி இங்கே. ஏன்னா அவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா ஆசையோடு அவர் எதிர்பார்த்த ஒன்று பெரிய வேணான்ட்டாப்ல. அதனால் அங்கேயே இருந்துக்கிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருப்பாருன்னு சொன்னார். அது வந்து இது கிடையாது, அப்படி பார்க்காதீங்க. அதிமுகவோட கூட்டணிங்க ஆமாங்கன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அது எப்படி அந்த டக்குன்னு மறத்தாதான் நீங்கள் வந்து இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற பிரச்சாரத்தில் வந்து டக்குன்னு உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அது அதிமுக பிஜேபி கூட என்டிஏ கூட இருக்குது. அதிமுக இவன் பாரு பிஜேபின்னு கொண்டு போயிடுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த நியமனங்கள் எப்படி இது இவங்க அந்த அது இப்போ வந்ததெல்லாம் ஆமாம் இது பண்ணாங்க. புஷி ஆனந்த் தான் இவரை எல்லாமே அவர் கீழே தான் அப்படின்ற மாதிரி. இந்த 2-3 நாளில் ஆதவ அர்ஜுன் இணையிறதுனால இவங்க 2 பேருக்கு எவ்வளோ அதிர்ச்சின்றது கட்சிக்குள்ளே நம்ம விசாரிக்கும் போது பல இது சொல்கிறாங்க. எங்களுக்கு கீழே தான் இவர் செயல்படணும், இவர் வந்து எங்களுக்கு கீழே தான் செயல்படணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. விஜய் எடுத்தோடனே பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துட முடியாது, ஏன்னா அது ஒரு சிக்கலை கொண்டு போய் விடும். அதனால் நீங்கள் வாங்க உள்ளகன்னா அவரு சில டிமாண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு நகராத ஒரு பார்ட்டியை நகர வைக்கிற இடத்துக்கு இவர் வர்றாரு. நகராமல் இருக்கிறதுக்கான காரணமானவர்கள் இவரை எப்படி பார்ப்பாங்கன்றது ஒன்று இருக்குது. அப்போ இவர் அதை மீறி வரும்பொழுது ஒரே இது ஆதரவுனா விஜய் தான். எல்லா நேரத்தையும் விஜய்கிட்ட போய் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. சார் இவர் இப்படி பண்ணுறாரு, சார் இது பண்ண முடியலன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒன்று வெளியிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, உள்ளே வரணும்னா எனக்கு இந்த பவர் வேணும் அப்படின்னா பொதுச் செயலாளரால் இவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் எனக்கு இதை கொடுத்துருங்க, நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், டிஸ்டர்ப் ஆகாமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு. அதை மீறியும் நடக்கும். ஏன்னா 2 பேரலல் பவர். இவர் ஒன்று சொல்லி அந்த மாவட்டத்தில் டக்குன்னு பாருங்கன்னா நான் சொல்கிறேன்னு இந்த வேலையை பார்ப்பான்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த வேலையை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கும். ஏன்னா 2 ஈக்குவல் பவர் போட்டு வச்சுருக்காங்க. 3வது அவர் ஒருத்தர் வெளியில் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு சைடு நிற்கிறாங்க, இவர் ஒரு தனியாக நிற்கிறாரு. அப்போ இந்த இது சவாலையும் ஆதவ அர்ஜுனா சந்திச்சு ஆகணும். எங்கே போனாலும் அவருக்கு சவால் தான் இருக்குது. அது ஒன்று. இப்போது நியமனங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா கடன்னு நியமனங்கள் நடக்குது. வெளியிலேருந்து வர்றவங்கள டக்குன்னு போஸ்டிங் போடுறாங்க. இவர் யாருக்கும் அதில் சம்மந்தம் இல்லை. இதில் நம்ம இவர் நிர்மல்குமார் அதிமுகலேருந்து வந்திருக்காரு. அப்போ அவரை வந்து எடுத்தவொன்னே ஒரு துணை பொதுச் செயலாளர் போஸ்ட்டு கொடுத்து அவரை டக்குன்னு அவர் இணைக்கிறாங்க. இதுவே இவங்களுக்கு வந்து புஷி ஆனந்த் அதிமுகவுக்கு போகிறது நாளை பின்ன ஒரு கூட்டணின்னு ஒரு இணக்கமான ஒரு இருந்தால் இவர் அந்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் அவர்களுக்கு எதிரான இதுவே எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இவர் எதை நோக்கி நகர்றாரு அப்படின்றது. அப்போ என்ன ஆகும்னா இப்போ நாளைக்கு ஒரு வார்த்தை எடப்பாடிகிட்டே கேட்பாங்க, கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டில் கேட்பாங்க, வேறு எதாவது கேட்பாங்க. அதில் ஏதாவது வந்தால் அதை வச்சு இது பண்ணி ஒரு பிளவை ஏதாவது உண்டு பண்ணலாமான்றதுக்கு ஒரு கருவியாக அமையிறதுன்னு நான் பார்க்குறேன். மற்ற கட்சியிலேருந்து வருதுன்னா வேறு, அதில் வந்து உங்களுக்கு அந்த இது வராது. ஆனால் இது வந்து ஒரு சிக்கல்னு வச்சிங்களேன். அதே மாதிரி அந்த வார்த்தைகள் கீழே பார்த்தீங்கன்னா இவருடைய ஆலோசனைப்படி வழிகாட்டுதல் படி நடக்கணும். புஷியானந்த வழிகாட்டுதல் படி வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடைய அவருடைய வியூக இதை ஏற்றுக்கிட்டு இவர் நடக்கணும்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவர் வேறு லெவல்லேருந்து வந்திருக்காரு. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு பார்த்த ஒருத்தர் ஒரு சின்ன நிறுவனத்தில் எங்கேயோ வேலை பார்த்த ஒருத்தரை வச்சுருக்காங்க. அவரு தான் உங்கள் நியூஸ் எல்லாம் பார்ப்பார், உங்களுடைய இதெல்லாம் பார்ப்பார். நீங்கள் வந்து அவர் கீழே ஒர்க் பண்ணால் அது எடுத்தோடனே சிக்கல். அப்போ இந்த வார்த்தைகள் இந்த சொல்லாடல்கள்லாம் எதற்கு பயன்படுதுன்னா இவரை எடுத்தோடனே சீண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான். விஜய்க்கு அதோடைய உள்ளார்த்தம் தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அறிக்கை எழுதி விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கி வெளியிடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனாவை சீண்டுகிறார்கள். இந்த சீன்றதுடைய அர்த்தம் என்னென்னா நீங்கள் அதாவது வராத கிளம்புன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. அந்த இது தொடர்ச்சியாக பண்ணனா ஆகும். சார் நான் அப்படி பண்ண மாட்டேன், அப்போது நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி இவங்க நீங்கள் என்ன பார்த்தீங்கன்றது தான் கேள்வி. இப்போ இவ்வளோ நாளாக எதையும் பார்க்கல, இப்போ இந்த மாதிரி வருதுன்னா அது ஒரு சிக்கல் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த அறிக்கைக்கு பின்னாடியும் சில சிக்கல்கள் இருக்குது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்.